எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் சரண்யா. நான் வெளிநாட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணேன். எப்போ அப்படின்னா 2022 ஆகஸ்ட் மாதம். அப்போ எங்கள் அப்பாவுக்கு 2022 ஜூலை மாதம் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருந்துச்சு. அப்போது கொஞ்சம் காசு தேவைப்பட்டுச்சு. அப்போது கடனை எங்களால் அந்த அமௌண்ட்டு கூட எங்களால் கட்ட முடியல, கொஞ்சம் சிரமப்பட்டோம். ஸோ எல்லோரும் வெளிநாடு போகிறாங்களே, போனேன்னா கொஞ்சம் சம்பாதிச்சிட்டு நிம்மதியாக இருக்கலாமே அப்படின்னு நினச்சி ஒரு ப்ராசஸ் தான் ஸ்டார்ட் பண்ணேன். நானும் எங்கள் ஊர்லேயும் நிறைய பேர் போயிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் நான் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு ஒரு பையன் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால், அவன் ஸ்டூடெண்ட் விசாவில் தான் போயிருந்தான். அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் சரி அவனை நம்பி நான் அந்த ப்ராசஸில் இறங்கினேன். 2022 ஆகஸ்ட் மாதம் அந்த பையன்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். அக்கா நான் பார்த்துக்கிறேங்க்கா அப்படின்னு சொன்னான். எப்போ ஸ்டூடெண்ட் விசா வருதோ நான் அப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணோம். 1.25 வருஷம் ட்ரை பண்ணேன். அவனே பார்த்துக்கிறேன்னு சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போது ஒரு அமௌண்ட் சொல்லியிருந்தான். எனக்கு அந்தளவுக்கு அப்போது அமௌண்ட்டு சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் விசாவில் என்னால் போக முடியல. ஏன் அப்படின்னா இன்டர்வியூ எனக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்போ பார்த்திங்கன்னா அந்த பையன் ஸ்டூடெண்ட் விசாவில் வரைக்கும் எனக்கு 12 லட்சம் தான் கேட்டிருந்தான், எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் சேர்த்து. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் உள்ளே இருந்தேன். 1.25 வருஷம் அந்த பையனை நம்பிகிட்டே இருந்தேன். மொத்தமாக 24 லட்சம் பே பண்ணேன். அதனால் நான் 6 லட்ச ரூபா கடனும் அடைஞ்சேன். என்னால் கடனும் கட்ட முடியல. இதனால் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே என்னால் தான் அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. நான் தான் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணனால எல்லாருமே என்னை சொல்கிறாங்க, நீ தான் ஆரம்பித்த இந்த ப்ராசஸ்ஸு அப்படின்ட்டு. நான் ரொம்ப மனசு நொந்து போயிருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு, நீ பண்ணனால தான் நாங்கள் கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தேன், நீ யூகே போகிறோன்னு சொன்னனால தான் இந்த ப்ராசஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயே எனக்கு 6 லட்ச ரூபா வந்ததுனால ரொம்ப மனக்கசப்பாயிடுச்சு. நாங்கள் எப்படி பே பண்ணுறது, எதை வச்சு பே பண்ணுறது. எனக்கு புக்கு கிடைச்சிது ஜீவபலி ஜபகோபுரம் மூலிமா. நான் ஜேபிஆர் சார் பிரதருக்கு கால் பண்ணி நான் அவங்கக்கிட்ட பேசினேன். அவர் ஒரு பொருத்தனை கட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும்னாங்க. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ப்ராசஸுமே எனக்கு ஸ்டார்டிங் என்னுடைய அமௌண்ட் 24 ரூபா கட்டுனதுக்கப்புறமும் இந்த ப்ராசஸ் எல்லாமே ஃபெயிலியர். இது மட்டும்தான் எனக்கு நடந்துச்சு. எனக்கு இப்போ எந்த ஒரு ப்ராசஸுமே சக்ஸஸே ஆகலை. எனக்கு அது எந்த எடுத்தாலுமே ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ரிசல்ட் அதை பற்றி வரதுனாலும் சரி, அதுக்கப்புறம் எல்லா ப்ராசஸுமே எனக்கு ஃபெயிலியர் மட்டும்தான் வந்துச்சு. எனக்கு எதுவுமே சக்ஸஸே ஆகலை. அதுக்கப்புறம் எனக்கு மறுபடியும் எனக்கு இதோட 3 டைமு சிஒய்ஸ் கொடுத்தாங்க. 3 டைமுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிஒய்ஸ் கேரகம் இது அவங்களுக்கு லைசன்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் டிலே ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஐடி ஃபீல்டில் கொடுக்குறேன்னாங்க. அந்த சிஒய்ஸு எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ டான்ஸர் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று அரேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் பொருத்தனை கட்டினதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ இருக்குன்னாங்க. அந்த இன்டர்வியூவில் ஜேபிஆர் சார், நான் அப்போ பொருத்தனை கட்டினதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூவில் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆவீங்க, உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், நீங்கள் தைரியமாக அட்டன் பண்ணுங்கள் சிஸ்டர்னு எனக்கு ஜேபிஆர் பிரதர் சொன்னார். அதுக்கப்புறம் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். எப்போ அப்படின்னாக்கா 23/7/2024 இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் பிரதருக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு இன்டர்வியூ இருக்குது பிரதர், எனக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணுங்கள் பிரதர்னு கேட்டேன். அவரும் எனக்காக அப்போதைக்கு ப்ரே பண்ணார். அப்போ பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இன்டர்வியூ ரிசல்ட்டு அப்போவே எனக்கு சக்ஸஸ்ன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு பிரதர் சொன்னது எனக்கு அப்படியே நடந்துச்சு. இந்த பொருத்தனை கட்டுனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே நடந்துச்சு. உங்களுக்கு குறிப்பிட்ட டைம் இருக்குது, இந்த 1 மந்த்துக்குள்ளே உங்களுடைய ப்ராசஸ் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கப்புறம் 24ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதியெல்லாம் எனக்கு விசா கிடச்சிருச்சு. இதுதான் என்னுடைய பாஸ்போர்ட்டு. இது என்னுடைய பாஸ்போர்ட்டு. இது என்னுடைய விசா. இதுதான் நான் யூகேக்கு போகிறதுக்கு உண்டான விசா. இதுதான் என்னுடைய விசா.
இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இப்போ எல்லா பிரச்சனைகளுக்கும் எனக்கு சால்வ் கிடைக்கும். எனக்கு எல்லா ப்ராப்ளமும் முக்கால்வாசி கிளியர் ஆகிடுச்சு. எனக்கு என்ன இன்னும் ரீச் ஆகிட்டு ஃபுல்லாக கிளியர் ஆயிரும். நானும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கட்டி முடிச்சுட்டு எங்கள் வாழ்விலும் நல்லது நடக்கும்னு நாங்கள் நம்புகிறேன். அது இல்லாமல் ஜேபிஆர் பிரதர் ஜபம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நாங்கள் பொருத்தனை கட்டிட்டு அடுத்த நாளே சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா? உங்களுக்கு உங்களுடைய சந்தோஷம் ரெட்டிப்பாக்கப்படும் சொன்னார். ஒன்று விசா கிடைக்கிறது, இன்னொன்று பொருள் செல்வம் அப்படின்னு சொன்னார். எனக்கு அதில் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன். நான் எனக்கு ஆண்டவர் எனக்கு எப்போவுமே துணை இருப்பார் நான் நினச்சி அவருக்கு ரொம்ப கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்காக ஆரம்பித்த ப்ராசஸ் ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கேன்னு நினச்சேன். இப்போ எனக்கு ஜேபிஆர் சார் பிரதர் மூலிமா எனக்கு எப்போதுமே ஏசப்பாவும் ஜேபிஆர் பிரதரும் எனக்கு துணையாக இருப்பாங்க. நான் ரொம்ப நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டுருக்கேன், வாழ்வேன். தேங்க்யூ. நான் என்றைக்குமே நான் கடந்து வந்த பாதைகளை மறக்க மாட்டேன். இது எனக்கு ரொம்ப நம்பிக்கையாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எவ்வளவோ பிரச்சனைகளை நான் தாண்டி தான் வந்தேன். ஒவ்வொரு ஸ்டெப்பாக தாண்டி தான் வந்தேன். அப்போ எல்லாமே எனக்கு ஃபெயிலியர் தான். எனக்கு ஜேபிஆர் பிரதர் மூலியமாகவும் என்னுடைய ஆண்டவர் ஏசப்பா கிருபையினால தான் எனக்கு நல்லது நடந்திருக்கு. ரொம்ப நன்றியை தெரிவிச்சு வைக்கிறேன் ஏசப்பா.